வணக்கம், இது உங்க ரூபின் டெக். நான் உங்க ரூபின். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்குவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிவைஸோட பேரு ப்ளூடூத் ஆடியோ டிவைஸ். இந்த டிவைஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நார்மலா நம்ம பார்த்தோம்னாவே ஒரு ப்ளூடூத் டிவைஸ்னா 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்குள்ள வரும். அதே ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸோட இந்த டிவைஸ் கிட்டத்தட்ட வெறும் 150 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. அப்படி இந்த டிவைஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதோட வெர்ஷன் 4.0ல கொடுக்குறாங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டியா இருக்கட்டும் இல்ல ஆடியோ குவாலிட்டியா இருக்கும், ரொம்ப பெஸ்டா கொடுத்துருக்காங்க. அதை பத்தின ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் ஆன் ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ இதோட அன்பாக்சிங்கை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல கார் ப்ளூடூத் மியூசிக் ரிசீவர் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மட்டும் கொடுத்துருக்கான். சைடில் அந்த கார் ப்ளூடூத், பின்னாடி இந்த டிஸ்கிரிப்ஷனை பற்றி கொடுத்துருக்கான். சைடில் இது எதோட கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோன்ஸ், டேப், கார், ஹெட்ஃபோன் அண்ட் ஹோம் தியேட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான். இவ்வளோதான் இந்த பாக்ஸில் கண்டெய்னர் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே இதுதான் இந்த பேக்ஸ்குள்ளே கண்டெய்னர் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இது இங்கே வச்சிட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் போடுறதுக்கு நமக்கு ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் போகிற அடாப்டர் எதுவும் நம்மக்கிட்ட கொடுக்கல. அடாப்டர் வேணால் நம்ம ஃபோன் அடாப்டரை தான் யூஸ் பண்ணிக்கணும். நாம் இதை காரோட கனெக்ட் பண்ணுறதுனா இது வந்து 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா, அதுவும் இந்த ஆடியோ ரிசீவரில் நம்ம இதை பின் பண்ணிக்கணும். இன்னொரு சைடை வந்து நம்ம காரில் பின் பண்ணிக்கணும், இல்லை நம்ம ஹோம் தியேட்டரில் இருக்க ஆக்ஸ் போர்ட்டில் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை நான் இங்கே ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற யூசர் மேனுவல் ஒன்று, அவ்வளோ. இதுக்கு வாரண்டி கார்டு எதுவும் தரல. இப்போ இந்த ஆடியோ ரிசீவரை நான் பவர் ஆன் பண்ணுறேன். இங்கே இருக்கிறது தான் இதோட பட்டன். இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா பவர் ஆன் ஆயிரும். பவர் ஆனோடனே இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் பிளிங்க் ஆகுதுல. அப்படி பிளிங்க் ஆச்சுன்னா இது பவர் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இதை வந்து எப்படி நம்ம ஹெட்ஃபோனோ இங்கே சொல்லியிருக்காங்கள இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம டேபோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் டேப்பில் இருக்க ப்ளூடூத்தால் கனெக்ட் பண்ணி நம்ம லேப்டாப்லேயும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட கனெக்ட் பண்ணி நம்ம காரில் மியூசிக் ப்ளே பண்ணலாம், ஹெட்ஃபோனில் ப்ளே பண்ணலாம், அப்புறம் நம்மக்கிட்ட ஹோம் தியேட்டர்லேயும் ப்ளே பண்ணலாம். நான் இதில் வந்து என் ஃபோனை வச்சு கனெக்ட் பண்ணி இதில் எப்படி ப்ளே பண்ணுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வாங்க நான் இந்த ப்ளூடூத் டிவைஸை என்னோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு என் லேப்டாப்பில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு என்னோட ப்ளூடூத் டிவைஸில் பாருங்கள், நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகிறது பார்க்கலாம். இப்படி பிளிங்க் ஆச்சுன்னா இது பவர் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் என்னோட லேப்டாப் பார்க்கலாம், இங்கே ப்ளூடூத் மியூசிக் கனெக்டர்னு வரும். நான் இப்போ என்னோட இயர்ஃபோனில் இந்த ப்ளூடூத் மியூசிக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு காட்டுறதுக்கோசரம் என்னோட மைக்கில் நான் இந்த இதை வச்சு காட்டுறேன். நான் இப்போ வாங்க என்னோட லேப்டாப்பில் போய் ஒரு மியூசிக் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் இதுக்குள்ளே போய் இப்போ ஒரு மியூசிக் போடுறேன். நான் அதுக்கு என்னோட இயர்ஃபோனில் என்னோட மைக்கை வச்சு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளே ஆகுது, இங்கே கேளுங்க சவுண்டு வருதான்னு சொல்லுங்கள். சவுண்டு உங்களால் ஹியர் பண்ண முடியுதா? உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. நான் இப்போ இந்த ப்ளூடூத் டிவைஸை பவர் ஆஃப் பண்ணி காட்டுறேன். பவர் ஆஃப் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்க. நான் இது பவர் ஆஃப் பண்ணி காட்டுறேன். பவர் ஆஃப் பண்ணோடனே ஃபுல்லாக ரெட் கலரில். இப்போ நான் இந்த ப்ளூடூத் டிவைஸை என்னோட டிவியில் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு என்னோட டிவியில் இருக்க ஆக்ஸ் கேபிளை அன்பிளக் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்ஸ் கேபிள் நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ என்னோட ப்ளூடூத்தை பவர் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆனுன்னு இது சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ என்னோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ என்னோட ப்ளூடூத்தை பவர் ஆன் பண்ணிக்கிறேன். கனெக்டட்னு நான் சொல்கிறது நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் மியூசிக் ப்ளே ஆகிறது நீங்கள் கேட்கலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ப்ளூடூத் டிவைஸை பவர் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இது டிஸ்கனெக்டட்னு வரும் பாருங்க. பவர் ஆஃப்னு வந்துருச்சு. இப்போ என்னோடய லேப்டாப்பில் பாட்டு பாடுறதை நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் என்னோட கார்லேயும் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வாங்க இதை நான் காருக்குள்ளே கொண்டு போய் போட்டு காட்டுறேன். என்னோடய காருக்குள்ளே உட்காந்துட்டேன், போட்டு காட்டுறேன். பாருங்கள் என் காரோட டிவைஸ் இங்கே இருக்குது. நான் முன்னே சொல்லியிருந்தேன், நம்ம காரில் இந்த ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நம்ம மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த 3.5mm டபுள் சைடு ஜாக்கு தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ப்ளூடூத்தில் இந்த இடத்துல ஒரு ஹோலை பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஆக்ஸ் கேபிள் அவுட்புட் ஜாக். நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சைடு ஜாக்கில் ரெண்டுமே 3.5mm ஜாக்கு தான். இதில் நான் ஏதோ ஒரு சைடை இந்த ப்ளூடூத்தில் நான் எஜெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோல்டர் நான் இதை எஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி காரில் ப்ளக் பண்ணி நம்ம மியூசிக் ப்ளே பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோடய காரில் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஹோல் பார்க்கலாம். இந்த ஹோலில் நான் இந்த ப்ளூடூத் டிவைஸை ப்ளக் பண்ணிக்கிறேன். ப்ளக் பண்ணிவிட்டு நான் என்னோடய காரில் இருக்க டிவைஸை ஆக்ஸ் மோடில் வச்சுக்கிறேன். இப்போ இது ஆக்ஸ் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த ப்ளூடூத் டிவைஸை பவர் ஆன் பண்ணிக்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆன் ஆயிரும். பவர் ஆன நோட்டிஃபிகேஷன் வந்ததை நீங்கள் ஹியர் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய லேப்டாப்பில் நான் போய் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். கனெக்டட் நோட்டிஃபிகேஷன் வரதும் நீங்கள் ஹியர் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு டெமோக்கு என்னோடய லேப்டாப்லேருந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் மியூசிக் ப்ளே ஆகுது. இந்த ப்ளூடூத்தோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் கிட்ட வருது. இந்த ப்ளூடூத் வெர்ஷன் 4.0 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பேசிக்காக பார்ப்போம்னா, நாம் இங்கேருந்து ஆஃப் கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணி ஒயரால் கனெக்ட் பண்ணி ஃபோனை கனெக்ட் பண்ணி இங்கே வச்சோம்னா இங்கேருந்து ஒயர் வரும்போது நம்ம கீர் போடும்போது நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ நமக்கு இன்ட்ரோலே காம்பேக்டாக முடியும் போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை கண்டிப்பாக பை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நம்ம இந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தா ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ரூபின் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க.